Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி பார்க்க போறோம். இது நமக்கு TNPSC நியூ சிலபஸ்ல இயல் 7ல நமக்கு கொடுத்திருக்காங்க. இது 6th to 12th வரைக்கும் என்னென்ன புக்ல கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் மெட்டீரியல் பிளஸ் அவுட் சோர்ஸ்ல பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் பற்றிய செய்திகள் எல்லாமே நம்ம டுடே வீடியோல பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 6th நியூ புக் டேம் 2ல பேஜ் நம்பர் 4ல துன்பம் வெல்லும் கல்வி இதை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரனார். நுழையும் முன் கல்வி அழகே அழகு அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. கற்றபடி நிற்பதுதான் அந்த அழகை நாம் பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பது மட்டுமல்லாமல் நம்மை பண்படுத்தவும் செய்கின்றது. எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி நமக்கு பயனில்லாதது போன்றதாகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்வோற்ற வாழ்வோம். ஓகே, வாங்க அவர் இயற்றிய கவிதை பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. அதாவது நாம் படித்ததோடு மட்டுமே இருந்து விடாம எதற்காக படிச்சோம் அப்படின்றதையும் மறந்து விடக்கூடாது. படித்த முறைப்படி நாம அத வாழ்க்கை முறையில் கடைபிடிக்கவும் வேண்டும். நாட்டுல வழி தவறி நாம நடந்துடக்கூடாது. நம்ம நல்லவர்கள் அறிஞர்கள் சிலர் தூற்றும்படி நம்ம வளர்ந்து விடவும் கூடாது. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. பெரியவங்க சொல்ற வார்த்தைய நம்ம மீறாம நடந்துக்கணும். நம்மளுடைய பண்பாடு முறைகளிலும் மொழியையும் நாம மாறாமல் பின்பற்றி கொண்டே வர வேண்டும். மாற்றார் கை பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. அதாவது எதையுமே நம் உழைப்பினால் பெற வேண்டும். பிறருடைய பொருளை நம்பி நாம என்னைக்குமே வாழ்ந்து விடக்கூடாது. மானமே இல்லாத கோழையோடு நம்ம சேர்ந்து இருக்கவும் கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். கல்வி கற்றால் நம்மளுடைய துன்பம் எல்லாமே பறந்து போகும். அந்த துன்பத்தினை வெல்லக்கூடிய கல்வியை நாம கத்துக்கிடணும். சோம்பலை கொள்ளும் திறமைய நாம பெற்றிடணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும். அதாவது பிறரிடம் வம்பு செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் அதை அறவே விட்டுறணும். அறிவு, நம்மளுடைய அறிவு வான்முகட்டை தொடுற அளவுக்கு அறிவை வளர்த்து கொண்டே போக வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும், மற்றவர்கள் முன்பு பெருமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மேதைகள் அறிஞர்கள் பெரியவர்கள் சொல்வது போல நாம வாழ்ந்து காட்டணும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். நம்மை பெற்ற தாய் நம்மை கண்டு புகழடைய வேண்டும். நாம் பிறந்த மண்ணுமே நாம் இங்கு பிறந்ததனால் மகிழ வேண்டும். புகழும் வற்றாம நம்மளோடு வாழ்ந்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வெற்றி பெற பெற நம்மளுடைய பெற்றவங்களுக்கும் மகிழ்ச்சி, நம்மளுடைய பிறந்த மண்ணின் பெயரும் உலகம் முழுவதும் ரீச் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இதை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இப்ப இவருடைய ஆசிரியர் குறிப்பை பார்த்திடலாம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்கள் மூலமாக உழைப்பாளர்களில் உயர்வை போற்றியவர் இவர். அதனால் இவர் மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். நமக்கு கேட்டிருந்தாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் 6th ஓல்டு புக்கு 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 3ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றிய செய்யும் தொழிலே தெய்வம் எனும் கவிதை கொடுக்கப்பட்டுள்ளது. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் வேலை உண்டு, குல மானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம்.
காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விளையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வரி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். இதை இயற்றியவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவருடைய பாடல்கள் மிகவும் எளிமையாக அனைத்து மக்களுக்கும் புரியும் விதத்தில் இருக்கும். அதனாலதான் இவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்க. எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகள் இயற்றியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரை இசை பாடல்களையுமே இவர் இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களை, பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் பட்டுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய செங்கல்படுத்தான் காடு எனும் ஊரில் பிறந்தவர். இவருடைய வாழ்ந்த காலம் 13/4/1930 முதல் 8/10/1959 வரை, கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் மட்டும்தான் இவர் வாழ்ந்திருக்காரு. நெக்ஸ்ட் 9th ஓல்டு புக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 47ல அவர் இயற்றிய ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. அதாவது அருவிகள் எங்கு தோன்றுது? மலையின் மீது தோன்றுகின்றது. எந்த மலையில் தோன்றினாலும் ஒரே வழியில் சென்று கடலில் போய் கலக்குது. ஆனா இந்த மனித குலம் மட்டும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்ற ஒரு பிரிவினைவாதத்தை வளர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவிதையில எழுதியிருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 67ல அவர் இயற்றிய ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. அதாவது உரையை படித்து கேட்டு வினாக்களுக்கு விடையளிக்க. 14 வயது சிறுவன் ஏரிக்கரையில் உள்ள வேப்ப மரத்தின் நிழலில் உட்கார்ந்து நீரில் மீன் குஞ்சு துள்ளி குதிக்குது நீந்தி செல்வதனையும் அது நீருக்குள் தலைகீழாக சென்று மறைவதனையும் காண்கிறான். இக்காட்சியை கண்டு உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகளை சிறுவன் கவிதைகளாக எழுதுகிறான். கவிதைகளை பாருங்க. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய முதற் கவிதை. அந்த சிறுவனை தான் மக்கள் கவிஞர் என்று நாம் இப்போது போற்றிக் கொண்டிருக்கிறோம். பாவேந்தர் பாரதிதாசனிடம் இவர் முறையாக கல்வி கற்றார். நாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பார்த்திருந்தா தெரியும். பாவேந்தர் பாரதிதாசனின் மாணவர்கள் வாணிதாசன் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது பாரதிதாசனின் மாணவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாரதிதாசனுடன் முறையாக கல்வி கற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதுக்கடுத்து பாடல்கள் இயற்றும் ஆற்றலையும் இவர் படிப்படியாக வளர்த்து கொண்டார். 1954ஆம் ஆண்டில் படித்த பெண் எனும் திரைப்படத்துக்கு முதன்முறையாக பாடல் எழுதுறாள். அந்த பாடல் என்ன அப்படின்னா, தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. இந்த பாடல் வரிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் முதலாக பாடினார். இந்த பாடல் வரியை கேட்ட ஜீவானந்தம் அவர்கள் கல்யாண சுந்தரத்தை எவ்வாறு பாராட்டுகிறார் பாருங்க. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு ஜீவானந்தம் அவர்கள் பாராட்டுகிறார்கள் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்களே. ஓகே, நெக்ஸ்ட் 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 207ல ஜெயகாந்தன் இருக்காங்க இல்லையா, சிறுகதை எழுத்தாளர். அவங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றிய ஒரு கவிதை இயற்றியிருக்கார். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பாராட்டி கவிதை இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த PDF லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிடுறேன். அதுல பேஜ் நம்பர் 249ல நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் பற்றி கொடுத்திருக்காங்க. இவர் ஊர் செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம். இவருடைய காலம் 13/4/1930 முதல் 8/10/1959 வரை. இவருடைய பெற்றோர் அருணாச்சலனார், விசாலாட்சி. இவருடைய சிறப்பு பெயர்கள் மக்கள் கவிஞர், பாட்டாளி கவிஞர், பாடல் மேதை. இவருடைய சிறப்புகள் பாருங்க.
உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தனது பாடல்கள் மூலமாக பரப்பியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திராவிட இயக்கத்திலும் கம்யூனிச கோட்பாடுகளிலும் ஈடுபாடு கொண்டவர். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை இயற்றி வந்த கருத்து செறிவும் கற்பனை உறவும் மிகுந்த பாடல்களை வெளியிட்ட பத்திரிகை ஜனசக்தி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் இயற்றிய பாடல்களை வெளியிட்ட பத்திரிகை இது ஜனசக்தி. பாவேந்தர் பாரதிதாசனின் மாணாக்களில் ஒருவர் யார்? கல்யாணசுந்தரம். 1954 படித்த பெண் படத்தில் முதலாக பாடம் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். முதல் திரை இசை பாடல் நல்லதை சொன்னால் நாத்திகனா. விவசாய இயக்கத்தை சிவராமன், இரணியன் ஆகியோருடன் இணைந்து துவக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இவருடைய புகழுரை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜீவானந்தம் அவர்கள் இயற்றியிருந்தாங்க. கல்யாணசுந்தரத்தை நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று புகழுரை கூறியவர் யார்? ஜீவானந்தம். எனது வலது கை என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை பாராட்டியவர் பாரதிதாசன். அது மட்டும் இல்லாம ஜெயகாந்தன் அவர்களும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை பற்றிய ஒரு கவிதை இயற்றி இருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி 10th நியூ புக்ல பார்த்துட்டோம். மேற்கோள்கள் பாருங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். இதை இயற்றியவர் கல்யாணசுந்தரம். தூங்காதே தம்பி தூங்காதே, உயர் பள்ளியில் தூங்குவன் கல்வி இழந்தான், கொண்ட கொள்கையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். திருடாதே பாப்பா திருடாதே, மானை தேடி மச்சான் வரப்போறான், ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, மனிதன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, காதலிலே தோல்வியுற்றான் கன்னி ஒருத்தி, கலங்குகிறான் அவனை நெஞ்சில் நிறுத்தி. இதை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஆடை கட்டி வந்த நிலவோ, சின்ன பயலே சேதி கேளடா, வேப்பமர உச்சியில் நின்று, காடு வெளஞ்சென்ன மச்சான், நமக்கு கையும் காலும் தானே மிச்சம். வசதி இருக்கிறவன் தரமாட்டான், அவனை வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான், கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி முகத்தில் முகம் பார்க்கலாம், உச்சி மலையிலே ஓரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. இவையெல்லாம் பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். அவுட் சோர்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் இதெல்லாம். அவருடைய சிறப்பம்சம் மட்டும் பார்த்துக்கலாம். 1989 தமிழக அரசு பாவேந்தர் விருது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்துக்கு வழங்கியது. 1993 கவிஞருடைய பாடல்கள் அனைத்துமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. ஓகே, கல்யாணசுந்தரம் அவர்களின் பண் பரிமாணங்கள் என்னென்னு பார்க்கலாம். விவசாயி, மாடு மேய்ப்பவர், வியாபாரி, உப்பள தொழிலாளி, தண்ணீர் வண்டிக்காரர், டிரைவர், அரசியல்வாதி, பாடகர், நடிகர், நடனக்காரர், கவிஞர். பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். முதல் பாடல் நல்லதை சொன்னால் நாத்திகனாம். பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதிய முதல் படம் படித்த பெண். கவிஞர் 1952 பாண்டிச்சேரி சென்ற பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார். பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றினார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அவர் கோட்டை நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் உடுமலை நாராயண கவி. இவரை மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர் என்று போற்றப்படுவார். இவர் எழுதிய மொத்த பாடல்கள் 56. இவர் இயற்றி வந்த கருத்து செருவும் கற்பனை உறவும் படைத்த பல பாடல்களை ஜனசக்தி எனும் பத்திரிகை வெளியிட்டு வந்தது. நெக்ஸ்ட், தஞ்சையை சேர்ந்த வீர தியாகிகள் சிவராமன், இரணியன் ஆகியோருடன் சேர்ந்து விவசாய இயக்கத்தை கட்டி வளர்க்க தீவிரமாக பங்கெடுத்தார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இவருக்கு இருந்த நடிப்பு ஆசையின் காரணமாக சக்தி நாடக சபாவில் இணைந்தார். தமிழ்நாடு அரசு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் நினைவை போற்றும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மணிமண்டபம் அமைத்துள்ளது. இவரது மறைவுக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் இவரது அஞ்சலியில் கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார், ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை, கலை உலகம் இருள்கிறது என்று வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். எனது முதலமைச்சர் நாற்காலியில் 3 கால்கள் எவற்றால் ஆனவை என்று எனக்கு தெரியாது,
ஆனால் 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்களால் ஆனது என்று திரு கருணாநிதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து நாம இது பார்த்ததுதான், கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். பிறருடன் டேஸ் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று பாடலாசிரியர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்துவது எது? வம்பு செய்தல். நம்ம யாருக்கிட்டையுமே வம்பு செய்யக்கூடாது. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தமது பாடல்கள் வாயிலாக உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யார்? கல்யாண சுந்தரம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கூற்றுகளை ஆராய்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது சரி. உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழியே பரவலாக்கினார். இதுவும் சரி. சோ கூற்று 1, 2 சரி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனால் வாழ்ந்த காலம் 13/4/1930 முதல் 8/10/1959 வரை. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொற்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொற்படி நடக்க வேண்டும். கைப்பொருளை பிரித்து எழுது. கை கூட்டல் பொருள், மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா, நெறி என்னும் சொல் தரும் பொருள் வழி, தூற்றும்படி இகழும்படி. ஓகே. நெக்ஸ்ட், மூத்தோர் எனும் சொல் தரும் பொருள் பெரியோர், மேதைகள் எனும் சொல் தரும் பொருள் அறிஞர்கள், மாற்றார் எனும் சொல் தரும் பொருள் மற்றவர், வற்றாமல் எனும் சொல் தரும் பொருள் அழியாமல். இதோட நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய டேட்டா முடியுது. இந்த பிடிஎஃப் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.